தமிழ்நாடு மாணவ சமுதாயம் முன்பு எப்போதும் இல்லாத அளவில் மிகப்பெரிய ஆபத்தில் உள்ளது. அது என்ன ஆபத்து, என்ன நடந்தது என்பது குறித்த முழு தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம், வணக்கம். இப்ப இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு என்ன ஆபத்து இருக்கிறது, உங்க விரிவான தகவல். 2K கிட்ஸ் என்பதை விட தற்போது பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவியர் கூட மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கின்றார்கள் ராதிகா. ஏனென்றால் தற்போது பெரியவர்களிடம் இருந்த அந்த போதை கலாச்சாரம் என்பது தற்போது இடம் மாறி மாணவ சமுதாயத்தை பெரிதாக ஆக்கிரமிக்க ஆரம்பித்திருக்கிறது. தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களால் மாணவ சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். என்றால் போதை கலாச்சாரம் என்பது ஒரு நாட்டின் எதிர்காலத்தையும் இளைய தலைமுறையின் வாழ்க்கையினையும் சீரழிக்கும் ஒரு கொடிய நோய். அந்த கொடிய நோய் பெரியவர்களிடமிருந்து இளைய தலைமுறைக்கு வந்தது. தற்போது மாணவ சமுதாயத்தையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு சமீபத்திலே கோவையில் கஞ்சா கடத்தியதாக, கஞ்சா விற்றதாக கைது செய்யப்பட்ட ஒரு பெண் கொடுத்த வாக்குமூலம் மூலமாக அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருக்கிறது. அந்த வாக்குமூலம், அந்த பெண் தந்த வாக்குமூலம் காவல் நிலையத்தை வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். தற்போது அது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி கொண்டிருக்கிறது. தற்போது நாமும் அந்த பெண் பேசுவதை பார்ப்போம். பேசிவிட்டு என்ன நடந்தது என்பதை முழுமையாக கேட்போம். தற்போது அந்த பெண் பேசுகின்ற அந்த வாக்குமூலத்தை, காவல் நிலையத்தால் கொடுத்த வாக்குமூலத்தை தற்போது கேட்போம். சரிங்களா, கேமரா உடைச்சேன், அவன் ஸ்கூல்ல விட்டு கட்டி விட்டாங்க. அப்பயே கேஸ் ஆச்சு. சரிங்களா, கேஸ் ஆகி அப்பயே ஸ்கூல்லே வந்து தம்மு ஓட்டுறேன்னு கேட்டாங்க. ஆமா, நான் தம்மு தான் ஓட்டுறேன், நீங்க முடிஞ்சதை என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். சரிங்களா, சரி பண்ணிட்டு அப்பயே ஸ்டேஷன்ல புடிச்சு தந்தாங்க. ஈரோடு ஸ்டேஷன்ல புடிச்சு தந்தாங்க. அப்பயே நான் உள்ள போயிட்டு வந்தேன். உள்ள போயிட்டு வந்தோடனே கமத்த ஒரு வாரம் இருந்தேன். சரிங்களா, ஒரு வாரம் இருந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டாடி ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். அம்மா, நான் இந்த தப்பும் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். இந்த தப்பும் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். அப்ப கஞ்சால மயில் கல்ல விக்கிறியா? அவன் ஜெயில இருக்கான்க்கா, அவன் ஜெயில இருக்கான். 5 கவர் கொடுத்தேன்க்கா. 5 கவர் கொடுத்து நான் தான் ரிமாண்ட் ஆனேன். பெயில் எடுத்தாங்க, பெயில் எடுத்தாங்க. இப்பவும் மயில் கல்ல பண்ணிட்டு இருக்க? இப்ப மயில் பண்ணலக்கா, இப்ப தம்மே இல்லக்கா. இப்ப தம்மு வாங்கலன்னா நாளைக்கு நான் போனேன், ஸ்கோரி நான் போனேக்கா. தம்ம எடுக்க உள்ளக்கா, அவங்க எல்லாம் விட மாட்டாங்க. தடி இருப்பாங்க, தடி வெடப்புன்னு சொன்னாங்க. நான் போடல. சரிங்களாக்கா. எந்தெந்த ஏரியால சேல் பண்றா அக்கா? நான் அம்மன் புத்தூர்க்கா சேல் பண்றதுங்க. அங்க நான் போன சேல் பண்ணக்கா. அப்பயே புடிச்சு தண்டாங்க. ஒரு பையனால பையன் புடிச்சு தண்டாங்க, தடிக்கிட்டேன். அப்பனா எதுவுமே பண்ணது இல்லக்கா. இப்பயே நான் நல்ல பிள்ளை ஆயிட்டேங்கா. அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாம் நீ ஓமல போட்டதான் சரியாகும், ஓமல பட்டதா சரியாகும் சொன்னாங்கக்கா. சரி, நான் ஓமல போடுன்னு சொன்னேன். அப்ப ஓமல போட்டாங்கக்கா. ஓமல போட்டு அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லக்கா. 1 மாசம் எடுக்கவே இல்லக்கா. அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க. நல்ல புள்ளைய எடு, வீட்டுல எது ஒழுக்கமா பண்ண, உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் கட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஆரம்பிச்சாங்கக்கா. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஆரம்பிச்சதுக்கப்புறம் பண்ணக்கா. போன் பண்ணி 2 பேர்ல யாரு? இந்த தொழில் எத்தனை வருஷமா பண்ற? 15. தற்போது நேர்களே, தற்போது நாம் பார்த்த இந்த பெண் கொடுத்த 16 வயது பெண். இந்த 16 வயது பெண் பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார், 11ஆம் வகுப்பு. அந்த பெண் எப்படி கஞ்சா பயன்படுத்துகிறோம், எப்படி மாணவர்கள் எல்லாம் பயன்படுத்துகிறோம், தன்னுடைய ஆண் நண்பருடன் சேர்ந்து எப்படி மலைப்பகுதியிலே சென்று கஞ்சா பிடித்தோம் என்பது குறித்தெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். இது ஏதோ ஒரு நிகழ்வு அல்ல. இது போன்ற நிகழ்வுகள் அண்மை காலம் என்றால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன், இந்த காலகட்டம் என்றல்ல, சில ஆண்டுகளாகவே இது போன்ற கலாச்சாரம் என்பது தமிழகத்தின் பல பகுதிகளிலே அதிகமாகி கொண்டே இருக்கிறது. பெரியவர்களிடம்தான் முன்பெல்லாம் பெரியவர்கள் தான் அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துவார்கள், கஞ்சா, அபீன் போன்ற பொருட்களை எல்லாம். தற்போதெல்லாம் சாதாரண பள்ளிக்கூட அளவிலே வந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம்.
இது போன்ற உதாரணங்கள் பல இருக்கின்றன. ஆனால் இது ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாமல் இது ஒவ்வொருவரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழலே இருக்கிறோம். வெறும் அரசாங்கத்தை மட்டுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லாமல் ஆசிரியர்கள், அதே போன்று பெற்றோர் முதலில் வீட்டில் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். பெற்றோர்கள் முதலில் உடனடியாக களமிறங்க வேண்டும். தன்னுடைய குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை உடனடியாக பார்க்க வேண்டும் என்பதை தான் தற்போது உளவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். பெற்றோர்கள் கவனமாக இருந்தாலே இதில் பல பிரச்சனைகளை நாம் சரி செய்ய முடியும் என்று கூறுகிறார்கள். அடுத்தது ஆசிரியர்கள், அவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் என்றால் பள்ளிக்கூடங்கள் தான். பள்ளிக்கூடங்கள், கல்லூரி கூடங்கள் போன்றவற்றையெல்லாம் சரியான கண்காணிப்பும் தேவையற்றவர்கள் உள்ளே சென்று வருவதை தடுத்தாலுமே இது போன்ற பிரச்சனைகளை பெருமளவு தடுக்க முடியும் என்பது அந்த உளவியல் நிபுணருடைய கருத்தாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிராமல் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். இது உடனடியாக அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இது போன்ற ஒரு பெண்ணின் வாக்குமூலம் என்பது பல பெண்கள் பல இடத்தில் இது போன்ற வாக்குமூலம் கொடுக்கக்கூடிய சூழல், பல மாணவ சமுதாயமே சீரழிந்துவிடும். தமிழகத்தை தற்போது உலக அளவிலே புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வளர்ச்சி பெற்று வருகிறது என்றெல்லாம் அரசாங்கம் கூறுகிறது என்றால் அதற்கெல்லாம் காரணம் ஒரு காலத்திலே மாணவ சமுதாயமாக இருந்தவர்கள் தான். அந்த மாணவ சமுதாயம் சிறப்பாக இருக்கும் பொழுதுதான் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் என்பது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் தற்போது உள்ள மாணவ சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது இந்த போதை கலாச்சாரத்தால். இப்போது புறையோட ஆரம்பித்திருக்கிறது. இது புற்றுநோய் போன்ற ஒரு கொடிய நோய் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது. உடனடியாக இதை கண்டறிந்து அந்த அடி வேரை நொறுக்க வேண்டும், அழிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த புற்றுநோய் உடல் முழுவதும் பரவி மாணவ சமுதாயம் ஒட்டுமொத்தமாக சீரழிந்து ஆப்பிரிக்காவில் உள்ள சில நாடுகளைப் போல மிக மோசமான நிலைக்கு தமிழகம் ஒரு காலத்திலே மாறிவிடும். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள், இந்தியாவின் பல மாநில இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழகத்திலே தற்போது அதிகமாக வெளிச்சம் போட்டு ஊடகத்தால் காட்டப்படுகிறது. ஊடக வெளிச்சம் அதிகமாக இருப்பதால் இவை உடனுக்குடன் வெளியே தெரிய வருகிறது. எனவே இதை உடனடியாக முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அரசு இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தவறுகளை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட மரண தண்டனையை கொடுத்தாலும் தவறில்லை என்பதுதான் பொதுமக்களின் கருத்தாக இருக்கு. என்றால் இந்த குற்றத்தை நுனியிலேயே தடுக்க வேண்டும், முளையிலேயே கிள்ளி எரிந்து விட வேண்டும். இல்லை என்றால் இது புறையோடி புற்றுநோயாக ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே சீரழித்துவிடும் என்பதுதான் தற்போது அதிர்ச்சியான தகவலாக இருக்கிறது. இது தொடர்ந்து இது போன்ற போதைப் பொருட்கள் பழக்கம், போதையால் பல மாணவர்கள் சீரழிந்து போவது, போதையை போட்டுக்கொண்டு என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் பல தவறுகளுக்கு செல்வது, அதாவது இந்த அயர்டு கேங்ஸாக மாறுவது, கூலி கொலையாளிகளாக மாறுகிறார்கள். அதற்கெல்லாம் இந்த போதை கலாச்சாரம் தான் அடிப்படை காரணம் என்று காவல்துறையும் சொல்கிறது. மற்றும் சில காவல்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் காவல்துறையில் கருப்பாடுகள் இது போன்ற செய்கைகளுக்கு உடந்தையாக இருந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மட்டுமல்லாமல் அவர்களுக்கும் மரண தண்டனை கொடுக்க வேண்டும். இதிலே இந்த தவறை செய்தவர் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் இது போன்ற குற்றங்களை ஓரளவு குறைக்க முடியும். இல்லை என்றால் தமிழக மாணவ சமுதாயம் மிகப்பெரிய ஆபத்திலே சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதனால்தான் டூ ஆர் டை சூழல், டூ ஆர் செய்யல் செத்துமடி என்பார்களே, உடனடியாக இந்த குற்றங்களை தடுத்து நிறுத்துவதற்கு நான் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும். இல்லை என்றால் டை, செத்துமடி என்ற அளவிலே இந்த சமுதாயமே அழிந்து போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால்தான் உங்களின் அவசர கவனத்திற்கு என்று சத்தியம் தொலைக்காட்சி சமுதாய நோக்குடன் இந்த கருத்தினை, இந்த செய்தியை பெரிய செய்தியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். என்றால் இந்த சமயம், இது சரியான காலகட்டம். இப்பொழுது மிஸ் செய்துவிட்டால் அப்புறம் நாம் இந்த சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய நிலையிலிருந்து தவறிவிடுவோம் என்ற அத்தகைய நெருக்கடியில் தான் தற்போது பெரும் நெருக்கடியிலே மாணவ சமுதாயம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது அரசாங்கம் மட்டும்தான் எடுக்க வேண்டும் அல்ல. ஏற்கனவே நாம் கூறியது போல பெற்றோர் தான் முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்த ஆசிரியர், அடுத்தது அரசாங்கம், அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து, காவல்துறை என 5 பேரும் சேர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், உடனடியாக எடுக்க வேண்டும். நாம் கவனமாக இருந்து நம் குழந்தைகள் சரியாக இருக்க அந்த கவனித்தாலே பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்றுதான் உளவியல் நிபுணர்களின் ஒருமித்த கருத்தாக இருக்கிறது. எனவே ஒருவரை குற்றம் சாட்டிக் கொண்டு இது சரியில்லை அது சரியில்லை என்று சொல்லாமல் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். என்றால் டூ ஆர் டை சிச்சுவேஷனிலே மாணவ சமுதாயமும் தமிழக சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய சீரழிவு இந்த தமிழக மாணவ சமுதாயத்திற்கு காத்திருக்கிறது என்பதைதான் இந்த போதை கலாச்சாரங்கள் எடுத்து காட்டுகின்றன. குறிப்பாக இந்த கோவையிலே சிக்கி கைது செய்யப்பட்டு வாக்குமூலம் கொடுத்த பெண்ணின் அதிர்ச்சி வாக்குமூலம்
நம் ஒவ்வொருவர் மனதையும் குலுங்க வைக்கிறது, நடுங்க வைக்கிறது என்றுதான் கூற வேண்டும். சாதாரணமாக நான் இது செய்கிறேன், அது செய்கிறேன், விற்றுகிறேன், நான் விற்றேன், மற்றவர்கள் கொடுக்கிறேன் என்ற வகையெல்லாம் பேசுவதை கேட்கும்போது அதிர்ச்சி மேல் அது, அதுவும் பள்ளிக்கூடம் செல்கின்ற பெண்ணுக்கு கிடைக்கிறது என்றால் எந்த வகையில் நடக்கிறது, இதற்கு மூல காரணம் யார் என்று கண்டறிந்து வேரோடு அவர்களை வெட்டி சாய்க்க வேண்டும், அழிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த மாணவ சமுதாயத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். ஒவ்வொருவரும் உடனடியாக செயல்பட வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் என்பதைதான் இந்த வாக்குமூலம், இந்த பெண்ணின் வாக்குமூலம் எடுத்து காட்டுகிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.